கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை சார்பாகவும் இருக்கின்ற ஏனைய அருட்பணியாளர்கள் சார்பாகவும் நம் ஆண்டவர் இயேசு உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஈஸ்டர். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்துட்டார் அப்படின்னு நம்புறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட், எல்லாரும் கை தூக்குறீங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த மாபெரும் புனித நிகழ்வை நாம் இரவு நேரமாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு இரவில் எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கின்றன. கடவுளுடைய அன்புக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு படைப்பின் தொடக்கத்திலிருந்து துவங்குகிறது. அந்த இறைவனுடைய அன்பு முழுமையாக நிறைவு பெறுகிறது இயேசுவிலே இந்த இரவில். ஆகவே இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் மனிதர்களை அன்பு செய்தார், என்ன செய்தியெல்லாம் சொன்னார், எதற்காக சொன்னார், சொன்னதை எப்படி வாழ்ந்து காட்டினார், அதன் பலனை சிலுவையில் எவ்வாறு அனுபவித்தார், என்னெல்லாம் இந்த கடந்த நாட்களிலே சிந்தித்து கொண்டிருந்த இன்று நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அந்த துன்பமெல்லாம் மரணமெல்லாம் மறைந்து மகிழ்ச்சி, ஆரவாரம், கொண்டாட்டம் இன்று. அன்புக்குரியவர்களே, இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே இயல் 10 இறைவாக்கியம் 9 பவுலடியார் சொல்லுவார், இயேசுவே நம் ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த 2 வாக்கியங்கள் மிக மிக முக்கியமான வாக்கியங்கள். துவக்கத்திலே நற்செய்தி அறிவித்தார்கள் அல்லவா? அந்த நற்செய்தி அறிவிப்பின் கருப்பொருள் இதுதான், இயேசு நம் ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்தார். இதைத்தான் மீண்டும் மீண்டும் அன்றைய திருத்தூதர்கள் மக்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார்கள். உண்மையிலே இயேசு உயிர்க்கவில்லை என்றால் அவர்கள் தைரியத்தோடு அவ்வாறு அறிவித்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவிலே இன்று துப்பாக்கி கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார்கள். பல ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்கள் துப்பாக்கியால் பிறரை சுடுகிறார்கள். இளைஞர்கள் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களிலே, வணிக வளாகங்களிலே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள். அதனுடைய விளைவு இன்று எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று பாருங்கள். இன்று உலகமெங்கும் போர், பதற்றம், அபாயம், வறுமை. அதே அமெரிக்க நாட்டிலே 1999 ஏப்ரல் மாதம் 20 கொலராடோ என்ற மாநிலத்தில் கொலும்பைன் என்ற ஒரு ஊரிலே இருந்த ஒரு உயர்நிலை பள்ளியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த 2 மாணவர்கள், எரிக் என்பவனும் டிலன் என்பவனும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் சுட ஆரம்பித்தார்கள். காரணம் என்னவென்று தெரியவில்லை. எல்லோரும் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு 20 பேர் கொல்லப்பட்டார்கள், 13 பேர் காயமடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு CNN என்ற ஒரு தொலைக்காட்சி அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பொழுது அங்கே படித்து கொண்டிருந்த ஒரு மிக்கி என்ற ஒரு சிறுமியை
10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவியை பேட்டி கண்டார்கள். அன்றே, அந்த நிகழ்ச்சி நடந்த அன்றே அந்த குழந்தைக்கு பேச்சே வரவில்லை. ஏனெனில் ஒரே அழுகை. பேச ஆரம்பித்தால் வார்த்தை வர மறுக்கிறது. அவ்வளவு சோகம். ஒரு வாரம் அதெல்லாம் அடக்கி கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார். த லாரி கிங் என்ற ஒரு பெரிய பத்திரிகையாளர் தான் அவரை பேட்டி கண்டார். அங்கே என்ன நடந்தது சொல் என்று கேட்டபொழுது அந்த சிறுமி சொன்னால், எனது வகுப்பு தோழி கேசி என்ற பெண் எனக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர், அவ்வளவு நேசித்தேன். ஆனால் இன்று அவர் கொல்லப்பட்டார் என்று மீண்டும் அழ ஆரம்பித்தார். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த குழந்தை சொல்லியது. கேசி யார் என்று கேட்டபொழுது, அங்கே என்ன நடந்தது என்று கேட்டபொழுது அந்த குழந்தை இந்த பதிலை சொன்னது. எல்லோரும் அலறி ஓடிக்கொண்டிருந்த பொழுது துப்பாக்கி வைத்திருந்த ஒருவன் இந்த குழந்தையிடம், கேசியிடம் வந்து, இங்கு கிறிஸ்துவ நம்புகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான். ஆம், நான் இருக்கிறேன் என்று அந்த குழந்தை சொல்லி இருக்கிறது. உடனே அந்த குழந்தையை சுட்டு கொன்று விட்டான். அதை நினைத்து இந்த குழந்தை எரிக் அழுகிறாள். மிக்கி என்ற குழந்தை அழுகிறாள். அந்த குழந்தை ஏன் துணிச்சலோடு சொல்ல வேண்டும்? உயிருக்கு பயந்திருந்தால், இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அந்த குழந்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் மரணம் வரும் என்று தெரிந்தும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த சிறுமி இன்றும் போற்றப்படுகிறார். அந்த சிறுமி இயேசு உண்மையிலே உயிர்த்தார் என்பதை நம்பினார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு உண்மையிலே உயிர்த்தார். நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஆண்டவர் உயிர்த்த பிறகு நம்ப மறுக்கிறார்கள் பலர். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், சீடர்கள் யாருக்கும் தெரியாமல் உடலை எடுத்துக்கொண்டு போய் எங்கோ மறைத்து வைத்துவிட்டு உயிர்த்து விட்டார் என்று பொய் சொல்லுகிறார்கள் என்று பரப்புகிறார்கள். யார் பொய் சொல்லுவார்கள்? சுயநலத்திற்காக பொய் சொல்லுவார்கள். இவர்களுக்கு என்ன சுயநலம்? இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்னால் அடி விழும், உதை விழும், சிறைக்கு செல்ல நேரிடும் என்று தெரிந்தும் அவர்கள் இயேசு நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று தைரியமாக சொன்னார்கள். ஏனெனில் அவர்கள் உண்மையிலேயே இயேசு உயிர்த்தார் என்று நம்பினார்கள். அது உண்மை. பில்லி கிராம் என்பவர் சொல்லுகிறார், உலகத்தில் எவ்வளவோ வாழ்ந்து இறந்தார்கள். ஜூலியஸ் சீசர் பெரிய பேரரசன், மகா அலெக்சாண்டர் 33 வயதிலே உலகத்தை எல்லாம் வென்று இறந்து போனவன். இவர்கள் உலகில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இருக்கின்ற சான்றுகளை விட இயேசு உயிர்த்தார் என்பதற்கு அதிகமான சான்றுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அது உண்மை. நமது வேதம் இயேசுவின் உயிர்ப்பிலே எழுப்பப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 2000 வருடங்களாக திருவை நம்பி வாழுகிறது. அந்த நம்பிக்கையால் வாழுகிறது. அந்த நம்பிக்கையால் வாழுகிற நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இயேசுனுடைய உயிர்ப்பு தான் நம்முடைய கிறிஸ்து வாழ்வுக்கு அடிப்படை, அடித்தளம். அது இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீண், பொய். பாஸ்கா புகழிலே கூட மீட்பின் பயனை நாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே என்று பாடினோம்.
நாம் அந்த மீட்பின் பயனை அடைந்திருக்கிறோம். ஆகவே நாம் பேறு பெற்றவர்கள். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்னார் இயேசு. யோவான் எழுதின நற்செய்தி இயல் 11 இறைவாக்கியம் 25. மார்த்தாளிடம் சொன்னார். இந்த உயிர்த்தெழுதலை சீடர்கள் முதலில் அறிவிக்காவிடில் இந்த திருஅவை இருந்திருக்காது. உயிர்த்தெழுதலுக்கு முன்னர் இயேசு இறக்க வேண்டும், இறந்தார். ஒருவேளை இயேசு எருசலேமுக்குள் குருத்து ஞாயிறு அன்று ஆரவாரத்தோடு சென்றாரே, அவ்வளவு திரளான மக்கள் இருந்தார்கள். 2 லட்சம் பேருக்கு மேல் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இயேசு ஒருவேளை நினைத்திருந்தால் அவர் அந்த கூட்டத்தை, அந்த நாட்டை ஆளுகிறவர்களுடைய பக்கம் திருப்பி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? பெரிய புரட்சி நடந்திருக்கும். யூதர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருப்பார்கள். இயேசு தான் இனிமேல் எங்கள் அரசன் என்று போற்றி இருந்திருப்பார்கள். அதோடு கதை முடிந்திருக்கும். ஆனால் அதை இயேசு விரும்பவில்லை. ஏனெனில் இயேசு யூதர்களுக்கு மட்டும் அரசர் அல்ல. யூத இனத்தில் பிறந்த அவர், யூத வரலாற்றை நன்றாக அறிந்த அவர், அவர்கள் மத்தியிலே கடவுள் செய்த செயல்களை அறிந்திருந்தவர், அந்த கடவுள் உலகனைத்திற்கும் சொந்தமானவர் என்று நிரூபிப்பதற்காக அந்த செயலை செய்யாமல் 3 வருடங்கள் வாழ்ந்து அவர் சிலுவையில் அறையுண்டு உயிர் பெற்று நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே தான் நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது இயேசுனுடைய வாழ்விலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் இயேசுனுடைய உயிர்ப்பு. அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இயேசுனுடைய உயிர்ப்பு நம்முடைய உயிர்ப்புக்கு ஒரு உத்தரவாதம். ஏனெனில் இயேசு அவர் வாழ்ந்து மரித்து இறந்தது போல நாமும் உயிர்த்தெழ வேண்டும் என்று விரும்பியவர். யோவான் எழுதின நற்செய்தி இயல் 6 இறைவாக்கியம் 39-40 இயேசு சொல்லுவார், என்னிடம் ஒப்புவித்த அனைவரும் அவர்கள் எவரும் அழிய விடாமல் அனைவரையும் நான் உயிர்ப்பிக்க வேண்டும். அதுதான் என் தந்தையினுடைய திருவுளம். இறுதி நாளில் நான் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்வேன். என்னில் நம்பிக்கை கொள்ளுபவர் இறப்பினும் வாழ்வார் என்று இயேசு சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர், நம்முடைய வாழ்விலும் உயிர்ப்பு நிச்சயமாக உண்டு. இல்லை என்றால் நாம் வாழ்வதால் எந்த பலனும் இல்லை. இந்த உலகிலே வாழுகிற மனிதர்கள் கடவுள் அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். கடவுள் அச்சம் ஒன்றுதான் நம்மை நல்லவர்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த அச்சத்திற்கு காரணம், இந்த வாழ்விற்கு பிறகும் நம்முடைய வாழ்வு இறைவனில் தொடரும். அந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்வாக இருக்க வேண்டும். ஆக இந்த வாழ்வில் நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை கொடுக்கிறதும் இந்த இயேசுனுடைய உயிர்ப்பு தான். ஆகவே இயேசுவில் நம்பிக்கை கொள்கிற அனைவரும் நிச்சயமாக உயிர்த்தெழுவார்கள். நாமும் ஒரு நாள் நிச்சயமாக உயிர்த்தெழுவோம். ஆகவே அந்த உயிர்த்தெழுதல் பெறுவதற்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாம் இப்பொழுதே வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மூன்றாவது, அநியாயமும் அக்கிரமும் துன்பமும் போர்களும் இருளும் நிறைந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ வைக்கிறது இயேசுனுடைய உயிர்ப்பு. இயேசுனுடைய உயிர்ப்பு மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒன்று. அந்த நம்பிக்கையால் தான் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.
1991 ஹார்ட்ஃபோர்டு என்ற ஒரு மறைமாவட்டத்திலே ஒரு ஆயர் இருந்தார், ஜான் டிலன் என்பவர். அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். குடல் புற்றுநோய். குடலை கொஞ்சம் வெட்டி விட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள். அதனால் அவர் மிகுந்த அவதிக்கு உள்ளானார். ஆனால் அவர் இறப்பதற்கு முன்னர் ஈஸ்டர் பெருவிழாவிலே அம்மறைமாவட்ட மக்களுக்கும் குருக்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார். அதிலே அவர் எழுதியிருக்கிறார், நான் புற்றுநோயாளியாக இருந்தபொழுது நான் ஒரு சங்கத்திலே சேர்ந்தேன். அந்த சங்கம் எது என்றால் புற்றுநோய் உள்ளவர்கள் உள்ள ஒரு சங்கம், புற்றுநோயாளர்கள் சங்கம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் மருத்துவம் எடுத்துக்கொள்கிறவர்கள், குணமடைந்தவர்கள், குணமடைவதற்காக போராடி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் அதிலே உறுப்பினர்கள். இவரும் அதில் உறுப்பினராக சேர்ந்து எழுதுகிறார். அந்த சங்கத்திற்கு ஒரு லெட்டர் ஹெட் உண்டு, அதில் ஒரு சிம்பல் உண்டு, எம்பளம்னு சொல்லுவோம்ல, அதில் அவர்கள் ஃபீனிக்ஸ் பறவையை வைத்திருந்தார்கள். இதெல்லாம் அவர் எழுதுறது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை எகிப்து நாட்டிலே இந்த ஒரு கதை, அந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த ஃபீனிக்ஸ் பறவை தனக்கு மரணம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டவுடன் அது தனக்கு ஒரு கூடை கட்டிக்கொள்ளும். நல்ல நறுமணமிக்க மரக்கிளைகளை கொண்டு வந்து, மரத்துண்டுகளை கொண்டு தனக்கு என்று ஒரு கூடு கட்டிக்கொள்ளும். அதுக்குள்ளே அமர்ந்து கொண்டு தனக்குத்தானே தீயை வைத்து கொள்ளும். அந்த தீ எரிகிற பொழுது, இந்த பறவை சாம்பலாக போகிற பொழுது, அதிலிருந்து புதிய ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எழுந்து வரும். அந்த நம்பிக்கையில் நான் மகிழ்ச்சியோடு வாழுகிறேன் என்று கடைசியாக அந்த கடிதத்தை முடிக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு அந்த ஃபீனிக்ஸ் பறவை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த பறவையை போன்று இயேசு என்னை மீண்டும் உயிர்பட செய்வார் என் நம்பிக்கை எனக்கு இந்த நோயை எதிர்கொள்கிற மன வலிமையை, சக்தியை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவரே, இன்று நாம் நம்முடைய நாட்டிலும் சரி உலகிலும் சரி எவ்வளவோ அநியாயங்களை பார்க்கிறோம், வறுமையை பார்க்கிறோம், துன்பங்களை பார்க்கிறோம். இவற்றுக்கெல்லாம் மத்தியிலே அவநம்பிக்கையோடு வாடுகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த அவநம்பிக்கையால் நான் மட்டும் நல்லா இருந்த போதும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் பாடியது போல, தன் பெண்டு தன் பிள்ளை வீடு சோறு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன், கண்ணடா என் சிற்றூர் என்போன், கடுகு நேர்வொத்த மூத்த துவரை உள்ளம் கொண்டோன், தொன்னை உள்ளம் என்ற ஒன்று உண்டு. இந்த தொன்னை உள்ளம் உள்ளவர்கள் தம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பிற நாட்டை துன்புறுத்தல் செய்வார்கள், ஆயுதங்கள் பரிகரிப்பார்கள். அவரவர் தன் வீடு நகர் நாடு என்று வாயடியும் சண்டையிடுவர். ஆனால் எல்லாரும் ஒன்றே என்று சொல்லுகிற தாயின் அன்பிலேதான் இன்பம் இருக்கிறது. அங்கே சண்டை சச்சரவு இல்லை, தன்னலம் தீர்ந்ததால் என்று எழுதுவார் புரட்சி கவிஞர். அதாவது பலருக்கு பல வகையான உள்ளங்கள் இருக்கிறது. கடுகு உள்ளம், துவரை உள்ளம், தொன்னை உள்ளம். ஆனால் தாய் உள்ளம், அதிலென்றோ அன்பு இருக்கிறது.
அங்கேதான் சமத்துவம் இருக்கிறது, அங்கேதான் தூய்மையான உள்ளம் இருக்கிறது, தூய்மையான அன்பு இருக்கிறது என்று சொல்லுவார். அன்புக்குரிய அப்படிப்பட்ட உள்ளமுள்ளவர்களாக நாம் இந்த உலகில் துன்பங்களுக்கு மத்தியிலும் சோதனைகளுக்கு மத்தியிலும் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய அழைப்பினுடைய மேன்மை. இதை உணராமல் பல சமயங்களில் வாழுகிறோம். நாம் நம் நாட்டிலே இன்றைய சூழலில் நமக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்கிறது என்பதிலே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆலயங்கள் இருக்குமா, நம்முடைய கல்வி மருத்துவ நிறுவனங்கள்லாம் இருக்குமா, பறிக்கப்படுமா என்ற ஒரு பெரிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இயேசுனுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்தோமெனில் தீமையை கண்டு அஞ்ச மாட்டோம், துணிவோடு போராடுவோம். ஆகவே இந்த சமுதாயத்தில் எங்கெல்லாம் நல்ல முயற்சிகள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் நாமும் இருக்க வேண்டும். அடிக்கடி நாம் சமய நல்லிணக்கத்திற்காக இஸ்லாமிய சகோதரர்களோடு இந்து சகோதரர்களோடு பல நிகழ்ச்சிகளை இங்கே நடத்துகிறோம். எத்தனை பேர் வருகின்றோம்? நமக்கு என்ன என்று இருக்கிறோம்? ஜெர்மனியிலே ஒரு மார்ட்டின் நீர்மூலர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர். நாசி கலவரத்தின் பொழுது எல்லோரும் துன்பத்திற்குள்ளானார்கள். அவர் கடைசியாக ஒரு பிரபலமான ஒரு கவிதை எழுதினார். முதலில் சோஷலிஸ்டுகளை தேடி அவர்கள் வந்தார்கள். நான் வாய் திறக்கவில்லை, ஏனெனில் நான் ஒரு சோஷலிஸ்ட் அல்ல. பின்னர் அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள். எதற்காக? கொள்வதற்காக. நான் வாய் திறக்கவில்லை, ஏனெனில் நான் தொழிற்சங்கவாதியாக இல்லை. கடைசியில் யூதர்களை கொல்ல வந்தார்கள். நான் யூதன் அல்ல, ஆகவே வாய் திறக்கவில்லை. கடைசியில் என்னை தேடி வந்தார்கள், எனக்காக பேசுவதற்காக யாரும் இல்லை என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் வாழுகிற நாம் நம் நாட்டின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தோமெனில் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும், நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், தீமை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மனநிலையில் நாம் வாழ வேண்டும். பல சமயங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு மந்த நிலையில் இருக்கிறது. நாமும் கல்லறைக்குள் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வெளியே வந்து விட்டார். நாம் எப்பொழுது கல்லறையிலிருந்து வெளிவரப்போகிறோம்? சுயநலம் என்ற கல்லறையிலிருந்து எப்பொழுது வெளிவரப்போகிறோம்? எது எக்கெடு கேட்டு போனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன என்ற மந்தமான கிறிஸ்தவ வாழ்வு என்னும் கல்லறைக்குள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து எவ்வாறு நாம் வெளிவரப்போகிறோம்? இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்மை ஒரு புனிதமான வாழ்வுக்கு, புதிதான ஒரு வாழ்விற்கு நம்மை அழைக்கிறது. ஒருவர் சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு எனது வாழ்வுக்கு பொருளையும் வழியையும் காட்டுகிறது. என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த வழியில் செல்வேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வேண்டும், அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. ஆகவே இயேசுனுடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அதை இன்றோடு மறந்து விடாமல் நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். இயேசு நம்மை உயிர்த்தெழ செய்வார். அதற்கேற்ற வாழ்வை வாழ நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட அவர் பயணம் செய்கிறார். ஆகவே எந்த துன்பத்திற்கும் அச்சுறுத்தலுக்கும் நோய்க்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு வாழ்ந்து இந்த உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ வேண்டும் என்று நம்மை பணிக்கிறார் உயிர்த்த இயேசு. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசுனுடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவர் மீதும் உங்களுடைய குடும்பங்கள் மீதும் நிறைவாக நிரப்பட்டும். உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம்.